வணக்கம். இங்கிலீஷ்ல சீக்கிரமாக பேச ஒரு ட்ரிக் கண்டுபிடிப்பு. இந்த வீடியோவை கண்களை மூடிக்கொண்டு நிதானமாக கேளுங்க. நீங்கள் கண்களை திறந்ததும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம். இதொரு ஆச்சரியமான விஷயம்தான். இருந்தாலும் உண்மைதான் என்பதை நீங்கள் இந்த வீடியோவை கேட்ட பிறகு உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொழுது நீங்கள் உணர முடியும். அப்பொழுது இந்த விஷயத்தை மற்ற மாணவர்களிடம் சொல்லி மற்றவர்கள் வாழ்க்கை யையும் நீங்கள் உயர்த்தலாம். இது மந்திரம் இல்லை. பேசுவதற்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் இந்த வீடியோவில் இருக்கு. ஆமாம், உண்மைதான். இருந்தாலும் ஒரே ஒரு முறை இந்த வீடியோவை கேட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஆங்கில காலங்கள் நன்றாக தெரியும் என்று அர்த்தம். உங்களுக்கு ஆங்கில காலங்கள் ஓரளவுக்குத்தான் தெரியும் என்றால் பேசிக் பேசுவதற்கு தேவையான ஆங்கில காலங்கள் ஒரே பேப்பரில் இருக்கும் PDF-ஐ எங்களுக்கு 9443178551 அல்லது வாட்ஸ்ஆப் மூலம் இலவசமாக வாங்கி பலமுறை படித்த பிறகு இதே வீடியோவை தினமும் ஒரு முறை ஒரு வாரம் கண்களை மூடிக்கொண்டு கேளுங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம். இது உறுதி. நாம் 10 வருடங்களாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பித்து வருகிறோம். எங்கள் மாணவர்கள் எல்லோரும் இங்கிலீஷ்ல பேசுகிறார்கள். நீங்களும் இங்கிலீஷ்ல உறுதியாக தன்னம்பிக்கையுடன் பேசலாம். இப்பொழுது பேசும் பயிற்சி. நாம் ஆங்கில காலங்களை மாதிரி வாக்கியங்களாக தொகுத்து இருக்கிறோம். இந்த மாதிரி வாக்கியங்களில் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த மாதிரி வாக்கியங்கள் தெரிந்தால்தான் சீக்கிரமாக இங்கிலீஷ்ல பேச முடியும். ஆகவே இதை நாம் வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். மொத்தம் 10 வாய்ப்பாடுகள். எங்க பயிற்சியில் மொத்தம் 10 பாடங்கள், அதாவது 10 வாய்ப்பாடுகள் 44 வரிகளில் இருக்கு. ஒவ்வொரு வரியிலும் 1000 வாக்கியங்களை பேசலாம். இதை புரிந்து கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல பேசுங்க. முதல் வாய்ப்பாடு கட்டளையில் பேசுவது. கட்டளையில் பேசையில் தொடங்கி பேசுங்க வியோன்ட்டு verb வினைச்சொல். உதாரணம், இங்கே வா, கம் ஹியர். கட்டளை எதிர்மறைக்கு don't இல் பேசுங்க. உதாரணம், don't come here. இரண்டாம் வாய்ப்பாடு மரியாதையில் பேசுவது. மரியாதையில் பேச please இல் பேசுங்க. உதாரணம், please come here. மரியாதை எதிர்மறைக்கு please don't இல் பேசுங்க. உதாரணம், இங்கே வராதீங்க. Please don't come here. மூன்றாம் வாய்ப்பாடு பணிவில் பேசுவது. I can come, I cannot come, can I come? Can I come, when can I come? ல பேசுங்க. உதாரணம், I can come, என்னால் வர முடியும். I can come, நான் வரலாம். நான்காம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் பேசுவது verb. I, we, you, they, etc. I come, I don't come, do I come? Don't I come, when do I come? ல பேசுங்க. உதாரணம், I come, நான் வருகிறேன். I like, எனக்கு பிடிக்கும். If I come, நான் வந்தால். When I come, நான் வரும் பொழுது. ஐந்தாம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் பேசுவது verb. He, she, it, etc. He comes, he doesn't come, does he come? Doesn't he come, when does he come? ல பேசுங்க. உதாரணம், he comes, அவன் வருகிறான். He likes, அவனுக்கு பிடிக்கும். If he comes, அவன் வந்தால். When he comes, அவன் வரும் பொழுது. ஆறாம் வாய்ப்பாடு சி வார்த்தைகளில். C equals noun, adjective, adverb. V onto ing, infinitive வார்த்தைகள். I only. I am coming, I am not coming, am I coming? Am I not coming, when am I coming? ல பேசுங்க. உதாரணம், I am coming. நான் வந்து கொண்டு இருக்கிறேன்.
I am குமார், நான் குமார். I am fine, நான் நலமாக இருக்கிறேன். If I am at home, நான் வீட்டில் இருந்தால். ஏழாம் வாய்ப்பாடு சி வார்த்தைகளில் we, you, they, etc. பன்மையில் we are coming, we are not coming. Are we coming, aren't we coming? When are we coming? ல பேசுங்க. உதாரணம் we are coming. நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். We are ready. நாம் ரெடியாக இருக்கிறோம். We are at home. நாம் வீட்டில் இருந்தால். When we are at home. நாம் வீட்டில் இருக்கும் பொழுது. எட்டாம் வாய்ப்பாடு சி வார்த்தைகளில் he, she, it, etc. He is coming, he is not coming. Is he calm, isn't he coming? When is he coming? ல பேசுங்க. உதாரணம் he is coming. அவன் வந்து கொண்டு இருக்கிறான். If he is at home. அவன் வீட்டில் இருந்தால். When he is at home. அவன் வீட்டில் இருக்கும் பொழுது. ஒன்பதாம் வாய்ப்பாடு கடந்த காலம் verb. I came, I didn't come, did I come? Didn't I come, when did I come? ல பேசுங்க. உதாரணம் I came, நான் வந்தேன். We came, நாம் வந்தோம். They came, அவர்கள் வந்தார்கள். He came, அவன் வந்தான். பத்தாம் வாய்ப்பாடு எதிர்காலம் verb. I will come, I will not come, will I come? Won't I come, when will I come? ல பேசுங்க. உதாரணம் I will come, நான் வருவேன். We will come, நாம் வருவோம். They will come, அவர்கள் வருவார்கள். He will come, அவன் வருவான். இத்துடன் பாடங்கள் முடிகின்றன. இங்கிலீஷில் பேசுவது என்பது சுயமாக கற்றுக்கொள்வதுதான். ஆனால் உங்க சந்தேகங்களுக்கு விவரம் தெரிந்து கொள்ள இங்கிலீஷ் பேசத் தெரிந்தவரிடம் விசாரிக்க வேண்டும். அதற்கு நாம் இருக்கிறோம். நீங்க உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் உங்களுக்கு பேசும் பயிற்சி கிடைக்கும். நீங்க சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச இந்த பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இன்று முதல் நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி.